வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். சம் மேலே கொடுத்துருக்கேன், என்னென்னு படிக்கிறேன்னு பாருங்கள். The third proportion of two number 4 and 28 is. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க 4 and 28. ஓகேங்களா, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ரொபோர்ஷனல் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா A:B C:D அப்படின்னு எழுதிக்குங்க. ஆல்ஃபபெட்டில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 and 28. இதை அப்படியே எழுதிக்குங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி. ஓகேங்களா, இதை வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்குங்க. இது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா A:B B:C C:D. ஸோ இதை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன நம்பர் தெரியலனா பக்கத்தில் இருக்கிற நம்பரை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 28. ஓகேங்களா, இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். 7 4 28. ஓகேங்களா, 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 28 கிடைக்கும். 7 4 28. ஸோ அப்போது இதையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 28 × 7 என்ன கிடைக்கும்? 196. ஓகேங்களா, அப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னென்னா 196. ஆப்ஷன் டியில் தான் 196 இருக்குது. ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பர் கொடுத்து உங்களுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு ஒரு சம் தரேன். என்னென்னா 5 25. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷனல்னால் ஒன்று கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.